ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா C++ யூஸ் பண்ணி எப்படி நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா, 6th 7thலலாம் படிச்சிருப்போம். ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவைட், இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தான். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி C++ல எழுதுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். முன்னாடியே பார்த்த மாதிரி int x அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஈக்குவல் டு முன்னாடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி இப்போ டேரெக்டாக ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தோன்னா x வந்து 5 அப்படின்னு எடுத்துக்கும். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு அடிஷன் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை வந்து நம்ம இப்போ 5 + 3 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்படி கூட நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். இப்போ கம்ப்யூட்டர் வந்து இதை பார்த்தோன்னே அதுக்கு என்ன தெரியும்னா, சரி இப்போ நம்ம வந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்டீஜர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா 5 + 3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கனால இது 5 + 3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 8 வந்து நம்ம எக்ஸில் ஸ்டோர் பண்ணும். இப்போ இதே மாதிரியே நம்ம மைனஸ் பண்ணலாம். இப்போ மைனஸ்னு போட்டோன்னா இது வந்து 5 - 3 2ன்னு ஸ்டோர் பண்ணும். அதே வந்து நம்ம மல்டிப்ளைன் பண்ணோன்னா 15 ஸ்டோர் பண்ணும். இப்போது அதெல்லாம் கரெக்டாக பண்ணுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே கீழே அவுட்புட்டில் 8 அப்படின்னு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு காமிக்குது. அதே மாதிரியே இப்போ நம்ம மைனஸ் யூஸ் பண்ணோன்னா இது 2 அப்படின்ற ஒரு அவுட்புட்டு நம்மளுக்கு வரணும். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இங்கே 2 வருது. அடுத்து மைனஸ்க்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 3 வந்து 15ங்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் வரணும். பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு வருது. இப்போ வந்து நான் இதை வந்து டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 / 3 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், 5 வந்து 3ஆல் டைரெக்டாக டிவைட் ஆகாததுனால இதோட வேல்யூ வந்து 1.666 அப்படின்னு வரணும் இல்லையா, அது வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1 அப்படின்னு வருது. இது ஏன் 1 வருது? எங்கே 5/3 வந்து எப்படி 1 ஆகும்? அது வந்து 1 பாயிண்ட் சம்திங்கில் வரணும். ஏன் அது வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து இன்டீஜர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லியிருக்கோம். அதனால் அது என்ன பண்ணுன்னா 5/3 பண்ணும். அது 1.666ன்னு வருது. ஆனால் நம்ம இன்டீஜர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த டெசிமல் எல்லாம் அப்படியே விட்டுரும். ஸோ 1.66ல் அந்த 0.66 எல்லாம் அப்படியே விட்டுட்டு 1 மட்டும் எடுத்து நமக்கு எக்ஸில் ஸ்டோர் பண்ணும். அதுதான் வந்து நம்ம 1ன்னு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதுவே நான் வந்து 6 / 3 அப்படின்னு போட்டேன்னா, இப்போ 6 வந்து டேரெக்டாக 3ஆல் டிவைட் ஆகிறதுனால இது 6 / 3 2. 2 வந்து டேரெக்டாக இதில் ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். அதையும் நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். இங்கே இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இங்கே 2 அப்படின்னு வருது. சரி, இப்போ வந்து 5 / 3 பண்ணும்போது நம்மளுக்கு கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் அதை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ கோஷன்ட் தான் வந்து 1. அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துச்சு. இப்போ நம்ம எப்படி ரிமைண்டரை வாங்குறது? 5 / 3னா கோஷன்ட் வந்து 1 வருது. இப்போ ரிமைண்டர் வந்து 2 இல்லையா, அது டேரெக்டாக வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அதுதான் மாடுலஸ் ஆப்ரேட்டர். அந்த மாடுலஸ் ஆப்ரேட்டரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா C++ல் பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ நீங்கள் ஒரு 2 நம்பரை போட்டு நடுவில் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து இது மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு தெரியும். அது என்ன பண்ணுன்னா இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு அதோட ரிமைண்டரை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது என்ன ஆகுனா 5 / 3 பண்ணும். அதோட ரிமைண்டர் 2 அப்படிங்கிறதுனால 2வை வந்து நம்மளுக்கு எக்ஸில் ஸ்டோர் பண்ணும். அதை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரியே 2 அப்படின்னு வருது. சரி, இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஆப்ரேட்டரையும் பார்த்தோம். ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, மல்டிப்ளை, டிவைட், அப்புறம் இந்த புதுசாக மாடுலஸ் ஆப்ரேட்டரை பற்றியும் பார்த்தோம். இப்போ இது ஒன்னொன்னையும் நம்ம தனித்தனியாக தான் யூஸ் பண்ணணுமா? இல்லை வந்து நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மேத்ஸ்லாம் பண்ணும்போது எல்லாத்தையும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரே லைனில் பண்ணுவோம் இல்லையா. 2 + 3 × 5 - 6 அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 + 3 × 4 × 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 + 3 × 5 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ இதோட வேல்யூ நம்ம என்ன வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, C++ வந்து இது எப்படி பண்ணலாம்? ஒன்று வந்து 4 + 3 ஃபஸ்ட்டு பண்ணி 7 × 5 35 அப்படின்னு ஸ்டோர் பண்ணலாம்.
இல்லாட்டி 3 × 5 15, 15 + 4 19 அப்படின்னு ஸ்டோர் பண்ணலாம். இதில் எந்த வேல்யூ அது C++ பண்ணுது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19ன்னு வருது. ஸோ C++ என்ன பண்ணியிருக்குன்னா 3 × 5 ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கு. அது 15க்கு அப்புறம் 4ஓட ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் எப்போதுமே லெஃப்ட்லேருந்து ரைட் தான் பண்ணும், இல்லாட்டி ரைட்லேருந்து லெஃப்ட் தான் பண்ணும் அப்படின்றது மாதிரி நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது நம்ம ஸ்கூல் சிஸ்டம்லேயே நம்ம படிச்சிருப்போம். என்னென்னா BODMAS அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. BODMAS அப்படின்னா என்னென்னா ப்ராக்கெட்ஸ், ஆர்டர்ஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதை வந்து நம்ம எப்போதுமே ஒரு நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கொடுத்தோன்னா இந்த ஆர்டரில் தான் அதை வந்து நம்ம பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு இருக்கா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் நம்ம எங்கேயாவது ப்ராக்கெட் போட்டிருந்தோன்னா அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே எழுதுனதுனால 3 × 5 ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கு. நம்மளுக்கு 4 + 3 தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இதை வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போடலாம். இப்போ 4 + 3 வந்து நான் தனியாக ஒரு ப்ராக்கெட்டில் போட்டேன். இதனால என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர் ஓகே சரி இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கனால இதை தான் நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு தெரியும். அதை தான் இப்போ பண்ணும். இப்போ இதில் நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா அவுட்புட் என்ன வரும்னா 4 + 3 7 × 5 35. நம்மளுக்கு எக்ஸ் வந்து 35ன்னு வரும். இப்போ நான் இந்த லைனோட நான் ரன் பண்ணேன்னா எரர் வரும். அதனால் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 35 வருது. சரி இப்போ ப்ராக்கெட் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஆர்டர்ஸ்னு சொன்னேன் இல்லையா, ஆர்டர்ஸ்னால் ஸ்கொயர் பண்ணுறது, லாக் எடுக்கிறது, இல்லை ரூட் எடுக்கிறது, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓவில் வரும். அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கல. நம்ம வந்து இன்றைக்கி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது ரெண்டுக்குமே ஒரே ஆர்டரில் ஒரே ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கும் கம்ப்யூட்டர். அப்போ என்னன்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷன் மட்டும்தான் ஒரு எக்ஸ்பிரஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்க நம்பர் எல்லாம் அடிஷன், சப்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா அதை தான் பண்ணும். ஸோ நம்ம இந்த ப்ராக்கெட் இல்லாத போது பார்த்தோம்னா இந்த BODMAS கான்செப்ட் வச்சு தான் கம்ப்யூட்டர் இதை வந்து எவாலுவேட் பண்ணிச்சு. இது ஃபஸ்ட்டு பார்க்கும். சரி 4 + 3 × 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடிஷன் பண்ணணுமா மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமான்னு பார்க்கும்போது இந்த கான்செப்ட் படி நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து அடிஷனுக்கு முன்னாடியே வந்திருக்கு இல்லையா, அதனால் மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடிஷனை பண்ணணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அது எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதே வந்து நீங்களும் நிறைய வேறு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாருங்கள். அடுத்த டிவிஷன் போட்டு பாருங்கள், ரிமைண்டர் ஆப்ரேஷன் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் நிறையா ட்ரை பண்ணி இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் நான் சொன்னதை கேட்டு பாருங்கள். அப்புறம் கமெண்ட்டில் கேளுங்க. ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கவர் பண்ண வேண்டியது அவ்வளோதான். ஒரு புது கான்செப்டோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.